Hi friends, welcome back to my channel Queen's Kaivannam Tamil. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு கிரேவி தான் பண்ண போறோம். பீர்க்கங்காயில நம்ம பருப்பு போட்டு கூட்டு பண்ணுவோம். சாம்பார் வைக்கலாம். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவி மாதிரி பண்ணலாம் இல்ல தொக்கு மாதிரி பண்ணலாம். நம்ம சாப்பாட்டுக்கு வெங்காயம் தக்காளி தொக்கு பண்றோம் பாத்தீங்களா அந்த மாதிரி பீர்க்கங்காய் போட்டு தொக்கும் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் அந்த பீர்க்கங்காயில நம்ம பண்ணலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா கிரேவி தான் பண்ண போறோம். இது தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காயில தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயம் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் வெங்காயமாக 2 வெங்காயத்தை நல்லாவே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை வச்சுருக்கேன். கிரேவிக்காக கொஞ்சம் மசாலா அரைக்கணும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் சின்ன சின்ன தக்காளியாக இருந்தது ரஃப்பாக சாப் பண்ணி 2 தக்காளி சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி, 5-6 பல்லளவு பூண்டு, ஒரு குட்டி கப்பளவு தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் சூடான உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், இது ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கும் போதே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக பிங்க் கலரில் வதங்கியிருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா அரைச்சி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, தக்காளி, இஞ்சி, பூண்டு, தேங்காய் இதை அரைச்சி வச்சுக்கோம் ஃபைன் பேஸ்ட்டாக. அதை ஊற்றி அந்த பச்சை வாசனை, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பீர்க்கங்காவை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் இந்த கிரேவிக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் அளவு சோம்பு தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். நம்மளோட விருப்பம் தான், நம்ம கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினைக்கிறோமோ இல்லை தண்ணியாக வேணும்னு நினைக்கிறோமோ நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். இப்போ குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரே ஒரு விசில் விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம குக்கர் விசில் வர்றதுக்குள்ளே நவராத்திரி அப்போ இன்னொரு ரிலேஷன் வீட்டுக்கு, ஆன்டி வீட்டுக்கு நான் கொலுக்கு போயிருந்தேன். அந்த கொலுவை உங்களுக்கு இப்போ வீடியோவாக இதில் வரும் பாருங்கள். இது சிம்பிளாக நான் படி கொலு மட்டும் வச்சுருந்தாங்க. அதுவுமே கூட அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. நீங்கள் எல்லோரும் பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பீர்க்கங்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்களா, நான் வேறு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். நான் வந்து கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன், ரொம்ப தண்ணியான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். இது வந்து நான் இப்போ வந்து தோசைக்காக வச்சுருக்கேன். நான் இது வந்து சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டாலுமே கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். தேங்க்யூ, பாய் பாய்.